அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சமீபத்தில் நடந்த 28/12/2025 டிஆர்பி எக்ஸாமோட தமிழ் பேப்பர் மேஜர் தமிழுக்கான ஆன்சர் கீயே இப்ப பார்க்கலாம். அதற்கான விடைகள் பார்க்கலாம். இதுல முதலாவதாக இருக்கக்கூடிய என் கையில இருக்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய வினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கீழே 2 கூற்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கூற்று சோழர் காலம் தமிழக ஆட்சியில் புதுமை கண்ட காலம், தமிழ் புதுமையான பரந்த இலக்கிய வகையில் வீறு நடை போட்டது அப்படிங்கிறது முதல் கூற்று அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2வது கூற்று பல்லவர் காலத்தில் தமிழகத்தில் உயர்வு கண்ட சமஸ்கிருதம் சோழர் காலத்தில் இலக்கியத்தில் புகுந்தது. சமஸ்கிருத இலக்கிய இலக்கணங்களை தழுவி தமிழ் இலக்கிய படைப்புகள் தோன்ற வேண்டியதாயிற்று அப்படின்னு சொல்லி 2 கூற்று கொடுத்திருக்காங்க. இந்த கூற்றுகள்ல இருந்து சரியான பதிலே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த கூற்றுகளை அடிப்படையில பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா 2 கூற்றுகளுமே சரியானவைதான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா சோழர் காலத்தில் தான் அதிகமான ஒரு புதுமையான இலக்கியத்துல வீறு நடை போட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டியலில் பொருந்தாதவற்றை கண்டறிதல் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் மடங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த பாதிரி புலியூர் மடம் அப்படிங்கிறது தனிப்பட்டதா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 3ம் சைவ மடங்களுடைய உட்பிரிவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரின்னு விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விடைக்கானது இல்ல. துல்லியமான விடை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் பொருத்தி பார்க்கும்போது ஏய நம்ம வேணா இந்த இந்த வினாவுக்கு இந்த விடை அப்படிங்கும் போது கொஞ்சம் ஏய நம்ம சரியானதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 32 அட்டன் பண்ணாலே மதிப்பெண் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அதற்கான 4 வாய்ப்புகள்ல சில குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33வது கேள்வி, ஆப்பிரிக்க மக்கள் பேசும் மொழிகளினுடைய அடித்தளத்தில் தமிழின் வேர்கள் உள்ளன என்று நிரூபித்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது காப்பா அரவாணன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3வது விடைக்கானது ஆப்பிரிக்க மக்கள் பேசும் மொழிகளின் அடித்தளத்தில் தமிழின் வேர்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி நிரூபித்தவர் யார் பார்க்கும்போது காப்பா அரவாணன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 34வது வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டியல் 1 பட்டியல் 2 அப்படின்னு சொல்லி 2 கொடுத்திருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2ஓடு பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வினா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல பட்டியல் 1ல அரிக்கமேடு, பட்டியல் 2ல தாமிரபரணி முகத்துவாரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட்டியல் 1ல தொண்டி, பட்டியல் 2ல தொண்டை நாடு, பட்டியல் 1ல ஏர்பட்டினம், புதுச்சேரிக்கு அருகில் கொற்கை, பாண்டிய நாடு. இதான் வினா. இதுல அரிக்கமேடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுச்சேரிக்கு அருகில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொண்டி தாமிரபரணி முகத்துவாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்பட்டினம் பாண்டிய நாடு, கொற்கை தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதனுடைய விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த திருநாவுக்கரசனுடைய திருத்தாண்டக செய்யுள் வழி நிரல்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இதுல அடுத்த கேள்வி, இதுல என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஆலயத்தினுடைய வகைப்பாடுகளை சொல்றாங்க. ஆலயங்களை ஆழ்வார்கள் காலத்துல நாயன்மார்கள் காலத்துலதான் இந்த கோயில்களை வகைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த அடிப்படையில பாக்குறப்ப என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல கரக்கோயில், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஞாழர் கோயில், அதுக்கப்புறம் கொகுடி கோயில், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆலக்கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டி தான் இதுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தது 36வது கேள்வி, ராமானுஜம் இயக்கிய நாடகங்களையும் அவற்றின் மூல மொழியினையும் பொறுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாடகம் அவர் என்ன மொழி, எந்த மொழியிலிருந்து அந்த நாடகத்தை மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது தான் எழுதினார் அப்படிங்கிறது தான் இதுக்கான
கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து சரியான விடை டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஷாஜஹான் அப்படிங்கிறது தமிழ்ல, காவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மலையாளத்துல இருந்து, தாபியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல இருந்து, கைசா மாச ஆயா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்தி மொழியில இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியான விடை 36க்கு வந்து டி. 37 பார்க்கும்போது கீழே 2 கூற்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் முதல் கூற்று பம்மல் சம்பந்தனாரை பற்றி சொல்றாங்க. முதல் கூற்று பம்மல் சம்பந்தனாருடைய முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற நாடகம் இந்தூர் நாட்டில் நிகழ்கிறது அப்படிங்கிறது முதல் கூற்று. இரண்டாவது கூற்று அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பம்மல் சம்பந்தனாரின் நற்குல தெய்வம் என்ற நாடகம் கண்ணமாபுரத்தை அடுத்த ஒரு வனத்திலும் கண்ணமாபுரத்திலும் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37க்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா பி தான் வந்து ஆன்சர். கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. இதுதான் ஏன்னா கூற்று 1 வந்து அதுல வந்து தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி 38வது இதுல வந்து என்னன்னா பிறப்பிடம் எழுத்து எப்படி வந்து எழுத்துக்கள் பிறக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த எழுத்து பிறக்கும் முறைய சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இத சரியான விடை வந்து பி. பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி அங்காத்தல் அப்படிங்கிறது எதுல பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அ ஆ அப்படிங்கிற எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் நா அன்னம் அப்படிங்கிறது எதுல பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கா ஞா அப்படிங்கிறதுல அந்த எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அனரி நுனினா அன்னம் ஒற்றல் அப்படிங்கிறது எதுல பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரா நா. இதழ் இயைதல் பா மா அப்படிங்கிறதுல அது பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால சரியான விடை வந்து பி. 39வது வினாவுக்கு வந்து மொழிபுணர் இயல்பு என தொல்காப்பியர் கூறும் வரிசையை நிறைப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இதுல தொல்காப்பியர் எப்படி வந்து வகைப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பொருத்தமானவற்றை இதுல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய சரியான விடை வந்து சி தான் வந்து சரியான விடை. மெய் பிரிதாதல் அதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் என்னன்னா மிகுதல், அதுக்கப்புறம் குன்றுதல், அப்புறம் தான் இயல்பு. ஆன்சர் வந்து சி. 40வது வினா 40ல என்ன அப்படின்னு சொன்னா அகர ஈற்றில் மிகும் இடங்கள் என தொல்காப்பியர் கூறியனவற்றை நிரல்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட விடைகள்ல பொருத்தமானதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஏல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பி வினையஞ்சு கிளவி அப்படிங்கிறது முதல்ல வரும். உவம கிளவி 2வது, 3வது என்ன அப்படின்னு சொன்னா எனவன் எச்சம் 3வது, சுட்டின் இறுதி இதுதான் வந்து 4வது வரக்கூடியது. அப்படி பாக்குறப்ப அத வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து 41வது வினா ஒரு நாடுகளை கொடுத்துட்டு பட்டியல் 1ல நாடுகளை கொடுக்குறாங்க. அப்புறம் எழுத்துருக்களை வந்து உருவாக்குனது எந்த அந்த நாடு எந்த எழுத்துருக்களை உருவாக்கியது அப்படிங்கிறதா இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை சரியா வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல 41 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏ வந்து கன்னடாவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ஆன்சர் வந்து டி தான் சரியான விடை. கன்னடா அப்படிங்கிறப்ப ஆதனியை எழுத்துருக்களை உருவாக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆஸ்திரேலியா வந்து கம்பன், சிங்கப்பூர் வந்து தாரகை, மலேசியா நளினம். அப்படி ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இதுல வந்து ஒரு ஒரு கடமைகளை தாய்க்கு என்ன கடமை தந்தைக்கு என்ன கடமை அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா பட்டியல் 1ல நபரை பற்றி சொல்றாங்க. இந்த பாடல் என்ன கடமை அப்படிங்கறத சொல்றாங்க. பட்டியல் 2ல அந்த உறவுகள் எப்படி என்னென்ன கடமை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு சரியான விடை வந்து பி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு தாயினுடைய கடமை ஈன்று புறந்தறுதல் ஏக்கு வந்து 3வது,
தாயின் கடன். நன்னடை வழங்கல், ஒரு நல்ல நடத்தையை வழங்கக்கூடியது யாருக்கு கடமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மன்னனுக்கு கடமை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வேந்தனுக்கு கடமை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சான்றோனாக்குதல் யாருக்குன்னா தந்தைக்கு கடமை. ஏன்னா முன்னாடி தாய்க்கு ஈன்றெடுத்ததோடு கிடையாது, ஈன்றெடுத்ததோடு முடிஞ்சுது. வினை என்பது ஆடவருக்கு தான். அவனை கல்விக்கு சேர்க்கக்கூடியதோ மற்ற கலைகள்ல தேர்ந்தவனாக உருவாக்குவதோ அது தந்தைக்கு கடமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ ஒரு குழந்தையை நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் ஈன்றெடுப்பது தாயினுடைய கடமை. தந்தைக்கு அவனை அப்படிப்பட்ட ஈன்றெடுத்த மகனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடமை. வேல் வடித்து கொடுத்தல் கொல்லனுக்கு கடன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா சரியான பதில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தலைவன் தலைவி இரவு குறியிலும் பகற்குறியிலும் சந்திக்கும் குறியிடத்தை அமைத்து கொடுப்பவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. பெரும்பாலும் இந்த சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல அக இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் தலைவிதான், தலைவி தோழி ரெண்டு பேரும் தான் முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த வகையில பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா இந்த குறியை பகல்ல சந்திப்பதா இல்ல இரவுல சந்திப்பதா அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கறது யாரு அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா தலைவி தோழி ரெண்டு பேருக்கும் உரியதாக, ஒண்ணு தலைவி நிர்ணயிக்கிறாள் இல்லைன்னா தோழி. அதனால ஆப்ஷன் பி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. என்ன கூற்றுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அகப்பொருள் பாடல்கள் அனைத்தும் நாடக கூற்று வகையாகவே அமைந்துள்ளன. தலைவன் தலைவி தோழி முதலிய கற்பனை மாந்தர் வாயிலாக அன்றி புலவன் தன் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்கு அகப்பொருள் இலக்கியத்தில் வாய்ப்பில்லை என்பர் டாக்டர் மு வரதராசனார் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி கூற்று ரெண்டுல டாக்டர் சி சுப்பிரமணியார் கூற்ற சொல்றாங்க. தலைவன் தலைவி தோழி முதலிய அகப்பொருள் மாந்தர்களின் உணர்வுகளை அகப்பாடல்கள் நாடக வடிவில் வெளியிடுகின்றன அப்படின்னு சொல்லி டாக்டர் சி பாலசுப்ரமணியனார் சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த வினா, இது பதிற்று பத்து பாடிய புலவர்கள் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2வது பத்து, 3வது பத்து, 4வது பத்து, 5வது பத்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் பத்தை எழுதியவர் யாரு அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3வது பத்து யாரு அப்படின்னா பாலை கௌதமனார் அப்படின்னு பார்க்கலாம். 4வது பத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காப்பியாற்று காப்பியனார். 5வது பத்து பரணர். அந்த முறைப்படி நம்ம சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு விடையில கொடுக்கக்கூடியது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது நமக்கு 2 பட்டியல்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட்டியல் 1, பட்டியல் 2 அப்படின்னு சொல்லி. இதுல தேனார்ந்த ஒரு பாடலுடைய வரிகள் அந்த எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன அப்படின்னா தேனார்ந்த அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நரும்பாகில் தெள்ளமுதில் தீம் சொல்லால் அப்படிங்கிறது. அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீனார்ந்த அப்படின்னு சொல்லும்போது மீனார்ந்த அப்படிங்கும்போது விண்ணவர் சூழ் விளைந்திழவல் துதிப்பாடல் மீனார்ந்த அப்படிங்கிறதுக்கு. காணார்ந்த அப்படின்னு சொல்லும்போது மலர்வாவி கடிந்தன்னார் நெடுநெறி போய் அப்படிங்கிறது. வானார்ந்த அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 கதிர் சாய்ந்து வாருதி நீர் ஒளித்ததுவே அப்படிங்கிறது பொருந்தி வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பொருத்தி பார்க்கும்போது நமக்கு விடை ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த வினாவுக்கு பார்க்கும்போது 47 கொன் மின் அப்படின்னு சொல்லி பட்டியல் 1 பட்டியல் 2ஓடு பொருத்தி பார்க்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆப்ஷன் பி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பி
இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெளித்து எழுதிய தென்னல் கொள்கையார் அப்படிங்கிறது. மின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெளித்து எழுதிய செல்வம் வட்டன. பொன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெளித்து எழுதிய புறமும் நாடும் விட்டு அப்படிங்கிறது. இன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெளித்து எழுதிய இவரன்று ஏகினார் அப்படிங்கிறது சரியான பொருத்தமாக அமையக்கூடிய விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் பி தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது 48வது வினாவுக்கு பார்க்கும்போது நம்ம பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 48க்கு பி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செம்பொறி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சினத்த போர் செருனருக்கு அஞ்சாமை அப்படிங்கிறது சரியான விடை, பொருத்தி வரக்கூடியது. பைம்பொறி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எயிலின் வாய்ப்படிய பூட்டி உள் அப்படிங்கிறது பொருத்தமானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சீல வெம்பொறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எழுத்தமை வெட்டி வீழ்த்தனா அப்படிங்கிறது. ஐம்பொறி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அடக்கியுள் அவா கொண்டாள் என்பார் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா சரியான பொருத்தத்துக்குரியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால 48வதுக்கு நமக்கு வந்து ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விடை. அடுத்தது 49 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல என்ன பரிசை பெற்றார்கள், எந்தெந்த இடத்துல என்ன எந்த பரிசை பெற்றார் அப்படிங்கறதுதான் இதுல பொருத்தி பார்க்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய பதில் என்ன சரியான விடை அப்படிங்கிறது என்னன்னா ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருக்கோலக்கா அப்படிங்கிறதுல எதை பெறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொற்றாளத்தை பெறுகின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருவாடுதுறையில என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொற்களி பெறுகின்றார். திருவேலி மிளலை அதுல வந்து என்ன பண்றார் எதை பெறுகின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்காசு பெறுகின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட்டீஸ்வரத்துல வந்து முத்துப்பந்தலை பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல விடை வந்து 49க்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா சீதா ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவும் பக்தி இலக்கியத்திலிருந்து வரக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுலயும் பட்டியல் 1 பட்டியல் 2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எரிபத்த நாயனார் புராணம் இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50க்கு வந்து சீதா வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில மாறுபாடுகள் இருந்தா நம்ம வந்து இந்த ஆன்சர் கீ வரும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். சில இதுல வந்து மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில கேள்விகளை பார்க்கும்போது இருக்கு அந்த மாதிரி. இதுல வந்து எரிபத்த நாயனார் புராணம் அதை வந்து பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இலைமொழிந்த சருக்கம், அவர் பாடினது இலைமொழிந்த சருக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காரைக்கால் அம்மையார் புராணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருநின்ற சருக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி சிறுதொண்டர் நாயனார் புராணம் எதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சருக்கத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பூசலார் நாயனார் புராணம் வந்து என்னன்னா மன்னிய சீர் சருக்கம் அப்படிங்கிற பகுதியில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால 50வதுக்கு என்ன சரியான பதில் அப்படின்னு சொன்னா சீதா வந்து சரியான பதில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது பட்டியல் காசு, அந்த காசுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை பொருத்தி பார்க்கும்போது இது இந்த 51வது கேள்விக்கு விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பாண்டியனுடைய காசு வந்து ராமநாதபுரத்துல கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேரர் காசு வந்து திருக்கோயிலூர், சோழர் காசு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரியலூர், சேந்தன் காசு வந்து ஆண்டிப்பட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது அதே மாதிரி அடுத்த கேள்வியில பாத்தீங்க அப்படின்னா வரிகள் கொடுத்திருக்காங்க. வரிகள் அதற்கான காரணம் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பட்டியல் 1ல வரிகளையும்
பட்டியல் 2ல அதற்கான காரணங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீழிறை பாட்டம் அப்படிங்கிறது எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிறுவரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வட்டி நாளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தண்ணீர் கட்டணத்துக்காக. ஊடுபோக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயிர் வரி. வாழ மஞ்சாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வீட்டு வரி. இதை பொருத்தி பார்க்கும்போது நமக்கு சரியான விடை 52க்கு இந்த வினாவுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா சீதா வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த வினாவுல வந்து சட்டங்கள் இதழியல் கிளையில இருந்து இந்த சட்டங்களை நம்ம முழுவதுமாக படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதழியல் கலை அப்படிங்கிற பகுதியில ஊடகங்கள்ல முக்கியமா தமிழும் பிற துறைகளும் அப்படிங்கிற பகுதியில இருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இதழியல் சட்டங்கள் அப்படிங்கிற பிறப்பிக்க ஆண்டு அடிப்படையில நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செய்தித்தாள் அவசர சட்டம் அதுதான் முதல்ல கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல. அதுக்கப்புறம் செய்தித்தாள் பதிவு சட்டம் செய்தித்தாள்ல கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் செய்தித்தாளை பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பத்திரிகை புத்தக பதிவு சட்டம் வருது. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து சான்றாதார சட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால இதை வைத்து பார்க்கும்போது இதற்கான சரியான விடை அப்படிங்கிறது என்னன்னா டி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா என்ன அப்படின்னா பட்டியல் 1 பட்டியல் 2 இதை வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை பொருத்தி பார்க்கும்போது முருகப்பா அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குமரன் அப்படிங்கிறது. பி வரதராஜலு அப்படிங்கிறது என்ன இதழ்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு. பா ஜீவானந்தம் அவர் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஜனசக்தி. தேசா சொக்கலிங்கம் அவர் வந்து என்ன அப்படின்னா வந்தே மாதரம். இதை வைத்து பார்க்கும்போது சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல பட்டிமன்றம் குறித்து பட்டிமன்றம் பத்தி எல்லா இலக்கியங்களும் பேசுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா அதை வந்து கால வரிசையில வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லி 4 நூல்கள்ல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகத நன்னாட்டு வல்வாய வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அதுதான் வந்து முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்தில் பாங்கிருந்து ஏறுமீன் அப்படின்னு சொல்லி மணிமேகலையில வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது பண்ண அருங்கலை பட்டி மண்டபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த காலவரிசையில வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 8 அறிவித்து எனை தனியேற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த மெய்த்தந்தையே அப்படிங்கிறது அடுத்ததாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி காலவரிசையில படுத்தும் போது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதிலாக அமையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது 56வது வினாவுல 2 கூற்றுக்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூற்று 1 கூற்று 2 அப்படின்னு சொல்லி நாகராஜன் இருத்தலியல் சார்ந்த நாவல்களை படைத்துள்ளார் அப்படிங்கிறது முதல் கூற்று. 2வது கூற்று இருத்தலியல் தத்துவத்தின் அடிப்படையில் நாகராஜன் எழுதிய நாவல் 8 திக்கும் மத யானை என்பதாகும் அப்படிங்கிறது. இந்த 2 கூற்றுக்கும் நமக்கு சரியான பதில சொல்லியிருக்காங்க. எது சரியானது இந்த கீழே இருக்கக்கூடிய விடைகள்ல சரியானதை தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சி தான் சரியான விடை. கூற்று 1 சரியானது ஆனால் கூற்று 2 தவறானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் வந்து விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது நாவல் அது எழுதப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நாவல் எந்த ஆண்டு எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இதுல தாகம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1977 புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது என்னன்னா 1976 கோவல்ல கிராமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1972 கடல்புறத்தில் அப்படிங்கிற நாவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1975 இந்த இதை பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 57க்கு
அடுத்தது வந்து நூல்களை கொடுத்திருக்காங்க. நூல்களை கொடுத்து அதனுடைய ஆசிரியர் யார், நாவல்களை கொடுத்திருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல்கள், அதனுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை வந்து பொருத்தி பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல முதலாவதாக இருக்கக்கூடியது சாய்வு நாற்காலி. சாய்வு நாற்காலின்னு நமக்கு தெரியும், தோப்பில் முகமது மீரான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை பார்த்தே நம்ம ஆப்ஷன் என்னன்னா சரியானது அப்படி கண்டுபிடித்து விடலாம். ஏன்னா அந்த ஒண்ணும் தான் வந்து என்னன்னா 3 அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கு வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சி தான் வந்து சரியான விடை. 58க்கு வந்து சி தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாய்வு நாற்காலி, தோப்பில் முகமது மீரான், வேரில் பழுத்த பலா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுசமுத்திரம், புதிய தரிசனங்கள், பொன்னீலன், கோவலபுரத்து மக்கள், கி ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்து 59 பட்டியல் 1 பட்டியல் 2 பிரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட்டியலிடுறாங்க. இதுல நூல்களை எழுதினவங்க அதனுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாவல் இலக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா மா ராமலிங்கம் அவர் எழுதுனது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் நாவல் இலக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கைலாசபதி. நாவல் கலையியல் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாலசுப்ரமணியன். நாவல் ஆய்வு முறை அப்படிங்கிறது என்னன்னா மன்னிக்கவும், பே சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இதனுடைய சரியான விடை வந்து ஏதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது பம்மல் சம்பந்தனாருடைய நாடகங்களை அவற்றினுடைய பாத்திரங்களையும் பொறுத்து சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினால அதுல பார்க்கும்போது ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து புஷ்பவல்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நகுலராஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுந்தரி அல்லது மெய்காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயந்தன் அப்படிங்கிறது. லீலாவதி சுலோக்ஷனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாசவ தத்தர் அப்படிங்கிறது. கல்வர் தலைவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாத்திர படைப்பு அப்படின்னா ஏமாங்கதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுல திறனாய்வாளரும் அவங்க பின்பற்றிய அணுகுமுறைகளும் என்ன அப்படிங்கறதான் வினாவா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காசிரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய ஆப்ஷன் வந்து குறியீட்டியல். ஓவல்ஸ் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நடப்பியல். சோலோ அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயற்கையியல். லிவிஸ் ஒர்த்திங் ஒர்த்திங்டன் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிமவியல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனால இதுல ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து நமக்கு 62வது வினா. இது வந்து கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல கார்ல் மார்க்ஸ் என்பவர் வரலாற்று சார்பான முன்னேற்ற கொள்கை என ஒன்றை வெளியிட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூற்று 2ல இந்த கொள்கையை அவர் எஹல் என்பவரின் தத்துவத்தினின்று மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த 2 கூற்றுக்கான விடையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல எது சரியானது, எது பொருந்தி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பி தான் வந்து சரியானது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி கோட்பாடாளர் என்ன கோட்பாடை எந்த கோட்பாட்டாளர் அப்படிங்கிறது அடுத்த வினாவா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல இயற்பண்பியல் வாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய 3வது எமிலி சோலோ அப்படிங்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புனைவியல் வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹென்ரிச் ஹெய்னே அப்படிங்கிறவர். குறியீட்டியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா மலார்னி. இருப்பியல் வாதத்தை வந்து ஹெய்ன்மேன் அப்படிங்கிறவர்
கோட்பாட்டாளராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அடிப்படையில நமக்கு இதற்கான ஆன்சர் வந்து பி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோவஸ்டர் உலக பெண்ணிய எழுத்தாளர்களை நான்கு வகையாக நவீனதை இலக்கிய திறனாய்வியல் நூல்வழி நிரல்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இதுல கொஞ்சம் இந்த வினாக்கள்ல கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் இதுல பொருத்தி பார்க்கும்போது கொஞ்சம் சிறிது சரியாக 4 வினா பொருத்தங்கள்ல சரியா அமையக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சி தான் வந்து சரியான விடையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஆன்சர் கீ வரும்போதுதான் நம்ம வந்து அதை சரியா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்த்ரோப் துன்பங்களின் 4 கட்டங்களை வகைப்படுத்தியதை தீசு நடராசன் திறனாய்வு கலை நூலின் வழி நிரல்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் வந்து சில சிக்கல்கள் இருக்கு, இருந்தா கூட இதனுடைய சரியான விடை வந்து ஏ வந்து கொஞ்சம் பொருத்தமுடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஏ அப்படின்னு பார்க்கும்போது பிறப்பு கூட்டம், அதுக்கப்புறம் வந்து திருமணம் அல்லது வெற்றி கூட்டம், அதுக்கப்புறம் சாவு அல்லது மறைவு கூட்டம், அதுக்கப்புறம் என்னன்னா சீரழிவு அல்லது சிதைவு கூட்டம் அப்படிங்கிற வகையில அமைக்கக்கூடியது. 65க்கு என்ன அப்படின்னா ஏதான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி திருக்குறளுக்கான பழைய உரையாசிரியர்கள் பதின்மருள் காலத்தால் பிற்பட்டவர் யாரு அப்படின்னா நமக்கு வந்து பரிமேலழகர் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல திருக்குறளுக்கான பழைய உரை ஆசிரியர்கள் பதின்மருள் காலத்தால் பிற்பட்டவர் யார் அப்படின்னா பரிமேலழகர். ஆப்ஷன் ஏ தான் வந்து இது நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 66க்கு அடுத்து வினா பார்க்கும்போது நம்மாழ்வாரினுடைய திருவாய்மொழிக்கு உரை எழுதிய உரையாசிரியர்களை உரைகளோட பொருத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து இதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீதா வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சீதா வந்து சரியான விடை 67க்கு. அதாவது திருக்குறுக்கை பிரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6000 படி. நஞ்சியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9000 படி. அழகிய மணவாள ஜீயர் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12000 படி. வடக்கு திருவீதி பிள்ளை அவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30,000 படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது ஓமை கவிஞர் சுரதா அவர் நடத்திய இதழ்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கால வரிசைப்படி பார்க்கும்போது இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ. காவியம் முதல்ல, அதுக்கப்புறம் இலக்கியம், அதுக்கப்புறம் ஊர்வலம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா விண்மீன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வினாவுக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது பட்டியல் 1 கொடுத்திருக்காங்க, பட்டியல் 2ஓடு நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி கல்லினும் கட்டுடைய தேகம். கல்லினும் கட்டுடைய தேகம் எழுதினவர் என்ன யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து நாமக்கல் கவிஞர். ஏழையராகி இனி மண்ணில் துஞ்சோம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாரதியார். மெய்யிலே அறிவண்ணும் விளக்கேற்றி அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நல்லழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இந்த இதை சரியா பொருத்தி பார்க்கும்போது ஏதான் வந்து சரியான விடையாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி பட்டியல் 1 பட்டியல் 2ஓடு பொருத்தி பார்க்கணும். கவிஞர் கவிதை, கவிஞர்கள் எழுதிய கவிதைக்கான கவிதையை வந்து நம்ம இந்த நூல்களை நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் ஒலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோசலை குமாரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி காமு ஷெரீப் அப்படிங்கிறது அமுத கலசம். மனுஷபுத்திரன் வந்து நீரால் ஆனது. அதே மாதிரி ஞானக்கூத்தன் வந்து என்ன அப்படின்னா அன்று வேறு கிழமை அப்படிங்கிற நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த அடிப்படையில இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா வெளிப்பாட்டியலுக்கு சுட்டி காட்டப்பட்டுள்ள விளக்கங்களை இலக்கிய திறனாய்வு நூலின்படி நிரல்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இதை பொருத்தமா பார்க்கும்போது நமக்கு விடை வந்து வரிசைப்படுத்தும் போது முதல்ல முறியல் தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம்
கலை கலைக்காகவே என்ற கொள்கையை கொண்டது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலை தூய்மையாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது. மனிதனின் சொந்த உள்ளுணர்வு திறத்தால் ஏற்படுவது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஆப்ஷன் ஏதான் வந்து இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 72 கீழே 2 கூற்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்ற 2 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. மாட்டு என்னும் முறையில் சிறப்பாக உரை வரைந்தவர் நச்சினார்க்கினியர். மாட்டு என்னும் நச்சினார்க்கினியர் உரையால் இலக்கண இலக்கிய உலகில் பயன் விளைந்தது அப்படிங்கிறது கூற்று 2 அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த கூற்று எது சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. அப்படி பாக்குறப்ப கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரியானதுதான் நச்சினார்க்கினியரை பற்றி சொல்லக்கூடியது. அதனால ஏ வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது கீழே 2 கூற்றுகள் உள்ளன. அதாவது நன்னூலுக்கு ஆறுமுக நாவலர் உரை எழுதியது. சரிங்களா? தொடக்க கல்வியாளரும் ஐயமறை இலக்கணங்களை தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்றாங்க. தனது புலமையை புலப்படுத்த. இந்த 2 கூற்றை பொறுத்த வரைக்கும் இது சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுபடி ரெண்டுமே சரியானதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூற்று ஏதான் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிலர் நேரத்துல பார்க்கும்போது தனது புலமையை புலப்படுத்த ஒரு படைப்பாளன் தன்னுடைய புலமையை புலப்படுத்துவதற்காகவா அப்படிங்கிற கூற்று கூட எழுது அப்படின்னு அதுக்காக ஒரு நூல் எழுதுவாரா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருந்தா கூட இதுக்கு வந்து சரியானதாக நம்ம அமையக்கூடியது என்ன அப்படின்னா என்ன கூற்று 1 சரியானது அப்படிங்கறதுல அமைப்புல அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால ஆப்ஷன் ஏதான் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திறனாய்வின் வகைகளை திறனாய்வு கலை நூலின்படி நிரல்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வரிசைப்படுத்துறப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரசனை முறை திறனாய்வு தான் முதல்ல அமைகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒப்பீட்டு முறை திறனாய்வு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது என்னன்னா விளக்க முறை திறனாய்வு. அதுக்கப்புறம் மதிப்பீட்டு திறனாய்வு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வகையில இந்த இந்த வினாவிற்கு அதாவது திறனாய்வினுடைய வகைகள் திறனாய்வு கலை நூலின்படி நிரல்படுத்துவது இந்த வினாவுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா படிமவியலை வளர்த்தெடுத்தவர்களாக தாகிய ஞானமூர்த்தி குறிப்பிடுபவர்களை நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வரிசைப்படுத்துறப்ப டிஇ உல்ஃப் அது வந்து ஃபர்ஸ்ட்ல வர்றாரு. அதுக்கப்புறம் எஸ்ரா பவுண்ட், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அமிலோவெல், அதுக்கப்புறம் ஓடபிள்யூ பெர்ஹின்ஸ் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்துறோம். இந்த அடிப்படையில பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் பி தான் மன்னிக்கும் பி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல டிஇ உல்ஃப், அதுக்கப்புறம் வந்து எஸ்ரா பவுண்ட், அமிலோவெல், அப்புறம் ஓடபிள்யூ பெர்ஹின்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையில ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு சரியான விடையாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல கடவுளுடன் ஓரிடத்தில் உறைவது அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாலோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடவுளை அணுகி இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா சாமீபம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடவுளை போல் வடிவம் பெறுவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாரூபம் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவான்மா பரமான்மாவுடன் இரண்டரை கலத்தல். ஜீவனும் பரமாத்மாவும் ரெண்டும் கலப்பது என்னன்னா சாயுச்சியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அடிப்படையில் நம்ம பொருத்தி பாக்குறப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து பிறந்தனர் பிறந்து சால பெருகினர் பெருகி பின்னை இறந்தனர் என்பதல்லால் யாவரும் இன்றி காரும் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து சூளாமணி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூளாமணி தான் இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2ஓடு இன்னைக்கு பொருத்தி பார்க்க சொல்றாங்க. இதுல அமர்நீதி நாயனார் புராணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இதனுடைய ஆப்ஷன் வந்து நமக்கு விடை வந்து சி தான். அமர்நீதி நாயனார் புராணம் அப்படிங்கிறது என்னன்னா தில்லைவாழ் அந்தன சருக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
சண்டேஸ்வர நாயனார் புராணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து ஆஹ் உண்மையால் உலகாண்ட சருக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கலியநாயனார் புராணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாயிலார் நாயனார் புராணம் அப்படின்னா கரைக்கண்டனன் சருக்கம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கானது. அடுத்தது பட்டியல் ஒன்றோடு பட்டியல் 2 பொருத்தி பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காரியார் காரியார் அப்படிங்கிற பார்க்கும்போது கோயில் கட்டியவர். கணம்புள்ளர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரு அப்படின்னா கோயில் விளக்கரித்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிறப்புலியார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருவைந்தெழுத்து ஓதினவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமிநந்தியார் அப்படின்னு சொல்றது என்னன்னா சமணை வென்றவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய சரியான விடை வந்து ஏ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா 80வது கேள்வி. இது ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே அப்படின்னு சொல்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து யசோதர காவியம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யசோதர காவியத்தில் இடம்பெற்றது. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா சில நன்று தமிழ் வளர்க்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். உயிர் உன் தாய் மொழி அப்படிங்கிறது பார்க்கும்போது நாமக்கல் ராமலிங்கம். நாங்க பிறந்த நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாரதிதாசன். தமிழன்னை திருப்பணி செய்வோம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா சிபி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. சிலதுல கூட கொஞ்சம் இருக்கிறதுனால பி கூட ரிலேட்டடா வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால நம்ம அது ஆன்சர் வந்த பிறகுதான் இது வந்து சரியானதாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது மண் சார்ந்த கவிதைகள், அவங்களுடைய கவிதைகள் கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல நமக்கு வந்து பழமலை அப்படிங்கிற ஒரு என்ன நூலை எழுதியிருக்கிறாரு, கவிதை புத்தகம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனங்களின் கதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கலாப்பிரியா வந்து சுயவரம், புவியரசு வந்து மீறல், கல்யாண்ஜி வந்து புல்லரி. இந்த அடிப்படையில நமக்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படங்கள். அடுத்தது கேள்வி 83. பாடல் இடம்பெற்ற திரைப்படங்கள் அதே மாதிரி அதை பொருத்தி பார்க்க சொல்றாங்க. பாடலையும் திரைப்படத்தையும் பொருத்தி பார்க்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே அப்படிங்கிறது யாரு எழுதினது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாகு பிரிவினை திரைப்படத்துல இடம்பெற்றது இந்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழுக்கு அமுதன்று பேர் அப்படிங்கிற பாடல் வந்து பஞ்சவர்ண கிளி அப்படிங்கிற பாடத்துல இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாடோடி மன்னன்ல. நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், நதிகள் எல்லா நதியும் கலக்கும் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைக்காக அப்படிங்கிற திரைப்படத்துல இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய விடை வந்து பி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 84. இதுல வந்து என்ன அப்படின்னா விண்ணோடு முகிலோடு விளையாடும் வெண்ணிலவே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய ஆன்சர் வந்து உடுமலை நாராயணகவி அவர் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாலி. போய்வா நதியலையே அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நா காமராசன். ஆடை கட்டி வந்த நிலாவோ அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது ஆடை கட்டி வந்த நிலாவோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் டி. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னா
பட்டியல் 1, பட்டியல் 2. அதாவது ஹைக்கூ கவிஞர்கள் என்ன மாதிரியான ஹைக்கூ கவிதையை எழுதுனாங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து கோவை மணி அப்படிங்கிறது ஹைக்கூ 500 அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அமுத பாரதி அவர் வந்து ஹைக்கூ அந்தாதி. மித்ரா வந்து ஹைக்கூ என் தோழி. டி லீலாவதி வந்து ஜப்பானிய ஹைக்கூ அப்படிங்கிறது ஆப்ஷன் தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து 500 பாடல்களை பாடிய புலவர்களை என்ன பண்றாங்க பொருத்தி பார்க்க சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னாலே நமக்கு தெரியும் கபிலர். குறிஞ்சிக்கு சிறப்பு பெற்றவர் கபிலர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி மருதத்துக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மருதம் வந்து ஓரம்போகி, நெய்தல் வந்து அம்மூவன், பாலை வந்து ஓதலாந்தை. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் டி பத்தியா இருக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது ரெண்டு கூற்று கொடுத்திருக்காங்க. ஒண்ணு 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூற்று 2 11 கீழ்கணக்கு நூல்கள் என்பது அடிகள் குறைந்த செயற்குள்ள ஆகிய நூல்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து ஆப்ஷன் வந்து பி தான் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள்ல எல்லாமே நீதி நூல்கள் கிடையாது. 18 நூல்கள்ல 11 நூல்கள் மட்டும்தான் நீதி நூல்கள். மற்றது அகநூல்கள் இருக்கு, அகமும் புறமும் தெளிவு நூல்கள் இருக்கு, புறநூல்கள் இருக்கு. அதனால கூற்று 1 தவறானது, கூற்று 2 சரியானது. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி வந்து நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா, இதுவும் கூற்று அப்படிதான் கொடுத்திருக்காங்க. கூற்று 1, கூற்று 2 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உலக இன்பம், பொருட்செல்வம், இளமை, யாக்கை இவையெல்லாம் நிலையில்லாதவை என்னும் காஞ்சி திணையை விரித்து கூறுவது மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. 2வது கூற்றுல 428 அடிகள்ல நிலையாமையை எடுத்துரைப்பதால் மதுரை காஞ்சி, தொல்காப்பிய காஞ்சி, விளக்கப்பாட்டு என்று கூறுவார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து மன்னிக்கணும், ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா முதல்ல வந்து இருக்கக்கூடியது வந்து சரியானது. முதல் கூற்று உலக இன்ப மதுரை காஞ்சியில வந்து நிலையாமைதான் பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், காஞ்சி திணை. ஆனா 2வதுல வந்து மதுரை காஞ்சியினுடைய அடி வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. அதனால வந்து ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏ, அதாவது கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த வினா வந்து இதுவும் ஒரு கூற்று 1, கூற்று 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கோசல நாட்டின் ஒரு பேரரசன் தசரதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிமி பிறந்த மரபில் பிறந்தவன் தசரதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது 2 கூற்றுமே சரியானது அப்படின்னு சொல்றாங்க. 2 கூற்றுகளுமே வந்து சரியானது. ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து சரி என்ன அப்படின்னா தூண்டல் செய்யா மணிவிளக்கின் சுடரால் இரவை பகல் செய்தார். மேலே குறிக்கப்பட்டுள்ள கூற்றுகளினுடைய அடிப்படையில் கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த இதுல என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. அதுதான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வினாயின் 90க்கு வந்து ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வினாவுக்கான ஆன்சர் வந்து பி. அடுத்தது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் இவங்களுக்கு கொடுத்து வரிசைப்படுத்துங்க, கால முறைப்படி வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா முதல்ல யாரு அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை கரெக்ட். அதுக்கப்புறம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர், அதுக்கப்புறம் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது புது கவிஞர்களை நிலைப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வினாவுல. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நா பிச்சமூர்த்தி, அதுக்கப்புறம் பசுவையா, அதுக்கப்புறம் சிப்பி பால சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் யாருன்னா வைரமுத்து வர்றாரு. இதுதான் கால முறைப்படி பார்க்கும்போது இதனுடைய ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
அடுத்துல பெண் சிறுகதை ஆசிரியர்கள் அவங்களுடைய கதைகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல நூல்கள் கொடுத்து அதனுடைய ஆசிரியர்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பால் வீதி எழுதியவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கருப்பு மலர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பால் 93 வினாயன். பால் வீதி வந்து அப்துல் ரஹ்மான். கருப்பு மலர்கள் வந்து ஈரோடு தமிழன்பன். வெள்ளை இருட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்குலா. தோணி வருகிறது நான் காமராசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பால் வீதி வந்து யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான். கருப்பு மலர்கள் ஈரோடு தமிழன்பன். வெள்ளை இருட்டு இன்குலா. தோணி வருகிறது நான் காமராசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனுடைய ஆப்ஷன் நம்ம இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க பெண் சிறுகதை ஆசிரியர்கள் அவர்களுடைய கதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன கதைகள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து பயணம் அப்படிங்கிற எழுதியது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாசந்தி. நாளும் தொடரும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா சிவகாமி. களம் வந்து ராஜகிருஷ்ணன். பருவங்கள் மாறும் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா சுசீலா. இத அடிப்படையில பொருந்தி வரக்கூடியது என்னன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் பி. இந்த புதின ஆசிரியர்களை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கால அடிப்படையில அவங்கள வரிசைப்படுத்துறப்ப இதுல முதல்ல சீசு செல்லப்பா. அதுக்கப்புறம் வந்து லாசா ராமாமிர்தம். அதுக்கப்புறம் அகிலன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா அசோகமித்திரன். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பட்டியல் 1 பட்டியல் 2 அடுத்த வினாவுக்கு பட்டியல் 1 பட்டியல் 2 அப்படின்னு சொல்லி பொருத்தி பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வெண்சீர் வண்டலை அப்படிங்கிறது 5 சீர்களை பெற்று வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெண்சீர் வண்டலை நெடிலடி கைக்கிளை ஈரிலி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க கூளை மருட்பா 5 சீர் ஏந்திசை செப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வெண்சீர் வண்டலை வந்து ஏந்திசை செப்பல் அப்படிங்கிற ஓசை பெற்று வரும். நெடிலடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5 சீர் பெற்று வரும். கைக்கிளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மருட்பா. ஈரிலி அப்படிங்கிறது கூளை. அப்படி அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது பொருந்தி வருவது என்ன ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது யாப்பெருங்கல காரியை வழி நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல முதலாவது வரக்கூடியது என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அளவடை எதுகை ஏபு அந்த சரியான விடைதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா டி கூட குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயைபு எதுகை முரண் அளபடை. அடுத்த வினா நன்னூல்வழி நின்று நம்ம சான்றுகளோடு இந்த ஆகுபெறுகளை பொருத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாமரை குறையும் காமர் சேவடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அகனமர்ந்து செய்யால் உரையும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கார் அறுத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மும்மடி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விளக்கு முறிந்தது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானி ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல உளங்கூர் கேள்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இளம்போர்னர். ஆனா பெருமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேனாவரையர். உச்சிமேற் புலவர் அப்படிங்கிறது நச்சினார்க்கினியர். ஆத்திரையன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேராசிரியர். இதை நம்ம இன்னொன்னு விஷயம் கூட பார்க்கலாம். என்ன அப்படின்னா உச்சிமேற் புலவர் அப்படிங்கிறது நச்சினார்க்கினியர் தான். அந்த ஆப்ஷன் அடிப்படையில பாத்தீங்கன்னா சிக்கு வந்து 4வது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இந்த ஆன்சர் வருது. அதை வைத்துக் கொண்டு கூட நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பொருத்தி பார்க்கலாம். எளிதாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஆஹ் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உரையாசிரியர் என்ற அளவானே அறிய பெரும் பெருமைக்குரியவர் இளம்பூரணர் அப்படிங்கிறது அடிப்படையில கூற்று வந்து தொல்காப்பியம் உரைக்கும் முழுமைக்கும் உரை எழுதியதால் அப்படின்னு சொல்றாங்க. எளிமையும் தெளிவும் மிக்க உரையால் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆப்ஷன் ஏ தான். கூற்று ரெண்டுமே, கூற்று ஒன்றும் சரி, கூற்று ரெண்டும் சரிதான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இளம்புறனை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தத்தில் வேட்பாளையாப்பில் அமையாதது எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அமையாதது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருவிருத்தம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது தாய்மானவர் சரியே கிரியை யோகம் ஞானம் என்பவற்றுக்கு கூறும் ஓமைகளை பொறுத்துக அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஓமைகளை அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரியை அப்படின்னா அரும்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிரியை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மலர். யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காய். ஞானம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கனி. அந்த அடிப்படையில சரியான விடை வந்து சி தான் வந்து நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வினா பார்க்கும்போது 2 கூற்று கொடுத்திருக்காங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்ன திருமந்திரமே வள்ளலார் போதித்த சமரச சன்மார்க்க சுத்த சன்மார்க்க மந்திரமாகும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் கூற்று. 2வது, தமிழகத்தின் வரலாற்றிலே முதலில் தோன்றிய சமூக சீர்திருத்த அமைப்பு வள்ளலார் துவக்கிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 2ல இதுல பார்க்கும்போது நமக்கு கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரிதான் அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏதான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம். யாரோடு எதுவோம் என தனிப்பாடலில் ஔவையார் சுட்டுவதை பொறுத்துக அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா தாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறுசுவை அப்படின்னு சொல்றாங்க. தாய். தந்தை அப்படிங்கிறது சொல்ல போனா நம்ம கல்விதான். ஏற்கனவே முன்னாடி ஒரு கடமை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை அப்படிங்கிறது. கல்வி வந்து தந்தைக்கு. சேய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்வம். உற்றார் அப்படிங்கிறது வாழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில் எந்த காதைக்கு உரை எழுதவில்லை. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடைதான். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காணல் வரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காணல் வரிக்குதான் அவர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா உரை எழுதல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து பாடலடிகளை நீங்க வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. என்ன பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், அதுதான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் குளத்துக்கு அணி என்ப தாமரை. அதுக்கப்புறம் என்னன்னா பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம். அதுக்கப்புறம் தனக்கு அணி தான் செல் உலகத்து அறம் அப்படிங்கிறது வரிசை முறையில இந்த பாடல் இந்த மாதிரி அமைகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப அடுத்ததும் பாடலை நமக்கு வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல தேய்ந்தன்று பிறையும் அன்று அப்படிங்கிறது முதல்ல வரும். வேய் அமனன்று அவனன்று மலையும் அன்று அப்படின்னு அமையும். அதுக்கப்புறம் மெல்ல இயலும் மயிலும் அன்று அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியாக நமக்கு வந்து இந்த மன்னிக்கவும் முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேய்ந்தன்று பிறையும் அன்று அப்படிங்கிறது. 2வது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேய் அமனன்று மலையும் அன்று அப்படிங்கிறது. 3வது வரக்கூடியது என்ன அப்படின்னா பூ அமனன்று சுனையும் அன்று. 4வது வந்து என்ன அப்படின்னா மெல்ல இயலும் மயிலும் அன்று அப்படிங்கிற வரிசையில அமையும். இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது சரியான விடை வந்து பி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் பொருத்தி பார்க்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதியிலே அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விளைகின்ற மறைமுதல் பத்தி அப்படின்னு சொல்றாங்க. நதியிலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா விளைகின்ற தருமம் அப்படின்னு சொல்றாங்க. மதியிலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விளைகின்ற சந்தனம். பொதியிலே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
விளைகின்ற முத்தம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இதுல வந்து கோளோடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீரமற்றார், தோளோடு ஆண்மையற்றார், தும்பையோடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமருமற்றார், தாளோடு அப்படிங்கிறது என்னன்னா களலுமற்றார். இதுதான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து என்னன்னா பட்டியல் 1 பட்டியல் 2 பொருந்துவது என்ன அப்படின்னா ஏட்டு. ஏட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாய முளரி யான்மால் ஏனை வானவரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நாட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாழ்பதியில் செல்ல நல் விடை கொடுத்து அப்படிங்கிறது. ஆட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வானாடி காட்டும் தன்மை போலரசு செய்து அப்படிங்கிறது. காட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வானாகி பையன் திருவுல கருணை பூத்தான், வானாகியன் திருவுள்ள கருணை பூத்தான் அப்படிங்கிறது. அப்படியே இந்த இப்படி பொருத்தி பார்க்கிற போது சரியான விடை வந்து சீதான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது தென்மணி ஆரப் மார்பின் திருநுதல் மலர் நெஞ்சத்து உள்நிறை பருகும் வண்டார் உருவமை திருவில் மிக்கான். இது யார சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீவகனைத்தான் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சீவகனை தான் இது குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் தெளிவினும் தெளிவாய் சிறந்த மருவினும் மறுவாய் அணுவினுக்கு அணுவாய் மதித்தாட பேரொளி அப்படிங்கிற பாடல் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து சீராபுராணத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கன்னு சொல்லி முழங்கியவர் யார் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப எளிமையான வினாதான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருநாவுக்கரசர். நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான் திருநாவுக்கரசர். 4000 திவ்ய பிரபந்த இலக்கிய வகைகளை பாடியோரை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரியாழ்வார், திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றா திருமழிசை ஆழ்வார், திருவிருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மாழ்வார், திருவள்ளுக்குற்றிருக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமங்கை ஆழ்வார். அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெறும் மிகச்சிறிய அந்தாதி நூல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ரொம்ப படித்ததுதான். ஒரு 11 பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய கண்ணின் நுண் சிறுதாம்பு அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து மிகச்சிறியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிறியது கண்ணின் நுண் சிறுதாம்பு அப்படிங்கிறது. பட்டியல் 1 பட்டியல் 2ல பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உரிச்சொல் கொடுத்திருக்காங்க, அதற்கான பொருளும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை பொருத்தி பார்க்கும்போது நமக்கு வந்து ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருக்கம், புரை அப்படிங்கிறது என்னன்னா உயர்வு, உரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அச்சம், மல்லல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரும்பு வேலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற்றுமை தொகை, ஆடரங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வினைத்தொகை, மெல்லிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்புத்தொகை, காலே அரைக்கால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது உண்மை தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து எதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் சி. அடுத்தது புறப்பொருள் வெண்பா மாலையின் தும்பை படலத்தினுடைய நிலைகளை நிழல்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நமக்கு வந்து என்னன்னா முதல்ல இருவரும் தபு நிலை அப்படிங்கிறதா முதல்ல வரும். அதுக்கப்புறம் ஏம எருமை அப்படிங்கிறது 2வது. மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வரிசைப்படுத்தி பார்க்கும்போது மூன்றாவது வந்து நூலிலாட்டு. நான்காவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னை வேட்டல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் பி.
அடுத்து 2 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. முதல் கூற்று என்ன அப்படின்னா, ஒரு கருத்து ஒரு பாடலில் முடியாமல் பல பாடல்களில் கூறப்படுவது குழகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழகம் வினையையோ பெயரையோ கொண்டு முடிக்கப்பெறும் தன்மை கொண்டதாகும் அப்படின்னு கூற்று 1, கூற்று 2 நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சரியான விடை கூற்று 1ம் கூற்று 2ம் சரியானது அப்படின்னு பார்க்கலாம். கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரியானது. அடுத்தது பட்டியல் 1, பட்டியல் 2 பொருத்தி பார்க்கணும், சரியான விடையை சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுல அபூதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இல்பொருள் உவமை. விபாவனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்பாட்டு நிலையணி. ஒட்டணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நூலா நுகர்ச்சி. அதிசயவணி அப்படிங்கிறது உயர்வு நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது ராவண காவியத்தில் கூற்று 1, ராவண காவியத்தில் தலைகுனிந்து முன்னிற்கும் தகவிலான் அப்படின்னு குறிக்கப்படுவது அனுமன் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று 2ல ராவண காவியத்தில் கலை உணர்ந்த புலவர் கருத்தலும் அலை பொருந்து கடவண்ணலும் என்று குறிக்கப்படுபவர் ராமன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 கூற்றுலயும் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது கூற்று 1 தவறானது அப்படின்னு பார்க்கலாம். ஆனா கூற்று 2 சரியானது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பி. தேம்பாவணியில் இடம்பெற்றுள்ள படலங்களை நிரல்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இதை நிரல்படுத்தி பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னு சொல்றாங்க, பைத்திரம் நீங்கும் படலம் அப்படிங்கிறது முதல்ல. 2வது இளவல் மாட்சி படலம் அப்படின்னு பார்க்கலாம். 3வது சேசுவன் வெற்றி படலம். 4வது என்ன அப்படின்னு சொன்னா சேதையோன் வெற்றி படலம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் என்னன்னா சரியான விடை அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பட்டியல் 1, பட்டியல் 2ஓட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பியாண்டார் நம்பி. அவரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருச்சபை திருச்சபைன்னு போட்டிருக்கு. ஆனா திருச்சண்பை விருத்தம். நக்கீர தேவநாயனார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோப பிரசாதம். கபிலர் தேவநாயனார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமான் திருவந்தாதி. கல்லாட தேவநாயனார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருக்கண்ணப்பர் திருமரம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி தான் என்ன அப்படின்னு சொன்னா சரியான விடை அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த வினா என்னன்னா, பாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன் கடுந்துயர் இழந்தோன் அப்படிங்கிற வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ நெடுமொழி என்றோ அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிலப்பதிகாரத்துலதான் அமைந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீக்க கடும் துயர் இழந்தோன் வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ நெடுமொழி என்றோ அப்படிங்கிற வரிகள் சிலப்பதிகாரத்துல அமைந்தது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது என்ன அப்படின்னா ரசூல் மாலை அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சாமுனைனா லெப்பை. சாமுனைனா லெப்பை தான் அந்த நூலை எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வீரமாமுனிவருக்கு தைரியநாதர் என்ற பெயர். சிந்தாமணிக்கு இணையான காப்பியம் என்று பூரணலிங்கம் பிள்ளை தேம்பாவணியை புகழ்கின்றார் அப்படிங்கிற இது. 3வது பைபிளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. 4வது இவர் உரைநடை இலக்கிய முன்னோடி என போற்றப்படுபவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் சரியானது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அவர் பைபிளை முதலாக மொழிபெயர்க்கல. ஆனா மற்ற எல்லாமே சரியானது. 1, 2, 4 3மே சரியானது. அந்த அடிப்படையில பாக்குறப்ப சி தான் சரியான விடை அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த வினால 1 வைணவ மரபில் இறைவனுக்கு ஒப்பான ஏற்றம் இறையடியாருக்கு இல்லை அப்படிங்கிறது.
இன்னொன்னு பொலிக பொலிக என தொடங்கும் திருவாய்மொழி பதிகம் இறையடியாருக்கு பாடிய பல்லாண்டாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய சரியான விடை அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்று சரியானது, ஆனால் கூற்று 2 வந்து தவறானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நாயன்மார்களுக்கு தான் வந்து அடியார்களை வந்து சிவனோட சிவனுக்கு நிகராக வைத்து வழிபடக்கூடிய ஒன்று இருந்தது. வைணவத்துல அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால ஆப்ஷன் வந்து சி, கூற்று ஒன்று, சாரி மன்னிக்கணும், ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. கூற்று ஒன்று தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. ஆப்ஷன் டி தான் சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது குணங்குடி மஸ்தான் சாயிபு பாடிய கன்னிகள் தொடக்கத்தை பொறுத்துக அப்படின்னு சொல்றாங்க. அவர் பாடிய குணங்குடி மஸ்தான் பாடிய பாடல்களை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிராமய கன்னி அப்படிங்கிறது என்னன்னா ஆதி முதலே அப்படிங்கிறது, பராபர கன்னி அப்படிங்கிறது அண்ட புவனம் என்று அப்படிங்கிறது, ரஹ்மான் கன்னி அப்படிங்கும் போது பார்க்க பலவிதமா மாய அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது எக்கால கன்னி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முத்தி தரு வித்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து 2 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. சொல்லுக்கு அடங்காத சுகத்தை விளைவிக்கின்ற ஞானத்தில் சும்மா இருப்பதே மோனம் என்பது குணங்குடியார் கண்ட உண்மை அப்படிங்கிறது முதல் கூற்று. 2வது கூற்று, ஆகையால் எள்ளளவாவது பானம் எடுத்து உண்டிருப்பதற்கு நான் விரும்பவில்லை என்பது அவர் கடவுளிடம் இறந்து நிற்பது அப்படின்னு சொல்லி 2 கூற்று கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பொருந்தி வரக்கூடியது கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரியானவை. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்துல 10 பாட்டுள் வரும் பாட்டுக்கள் யாவும் கொண்டு கூட்டி பொருள் கொள்ளத்தக்கன அல்ல என்பது நச்சினார்க்கினியரின் கருத்து அப்படின்னு சொல்லக்கூடியது கூற்று 1. கூற்று 2, 10 பாட்டுக்கள் 10ம் மாட்டிலிறக்கத்தான் செய்தார்கள் என்பது நச்சினார்க்கினியர் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 வந்து சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் சரியான விடை பார்க்கலாம். நன்றி. சிக்ஷாவில் வந்து நிறைய யூஜிசி நெட்டு, ஸ்லெட்டுக்கு, டிஆர்பிக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க இதுல இணைந்து பயன்பெறணும்னு கேட்கிறேன். நன்றி.